உங்களுக்கு லாரியே கவுந்துட்டு இருக்குடா எப்பா. ஓ செங்கல் எடுத்துகிட்டு போயிருக்கா, லாரியே கவுந்துருச்சுங்க. ஏன்டா லாரியில் அவ்வளோ செங்கல் எடுத்துகிட்டு போகலாமாடா? லாரியில் லோடு தான் எடுத்துகிட்டு போவாங்க. செங்கல்லாம் எவ்வளோ வெயிட்டு, ஒரு செங்கலே 5 கிலோ 6 கிலோன்னு வரும். எத்தனை செங்கல் எடுத்துகிட்டு போனால் எப்படா தாங்கும் லாரி? இங்கே என்ன ஒரு ஆக்சிடென்ட் போலகுது. இங்கே ஒரு லாரி கவுந்துட்டுருக்கு பாருங்களேன். எத்தனை லாரி, இங்கே ஒரு லாரி எப்பா. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் லோடு கட்டி எடுத்துன்னு போனால் லாரி எப்படி தாங்கும்? யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாரிலாம் வந்து இந்த மாதிரிலாம் ஓப்பனாலாம் இருக்காது. லக்கேஜ் ஏற்றுன்னு எப்படி சொல்கிறது, அந்த இது இருக்குங்களே, அந்த கார் ஏற்றிட்டு போவாங்க பார்த்தீங்களா, கார்லாம் ஒரு பெரிய லாரியில் ஏற்றிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் அங்கே இருக்க லாரிலாம். அங்கே இருக்க லாரின்னு சொல்ல மாட்டாங்க, ட்ரக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ லக்கேஜை அவ்வளோ லோடை வந்து அதுக்குள்ளே ஏற்றிட்டு போனாலும் தாங்கும் அங்கே இருக்க லாரிலாம். நம்ம ஊரில் இருக்க லாரிலாம் வந்து எவ்வளோ அதோட லோடுக்கு மீறி டபுள் மடங்கு ஏற்றுவானுங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. ஓவர் வெயிட் ஆகி லாரிலையும் பண்ணுறானுங்க, பைக்லேயும் பண்ணுறானுங்க.